அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து குர்ஆன் தப்சீரை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஆரம்ப கட்ட வசனமாகும். இது மிகவும் மகத்துவமிக்க சூறா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் இறக்கியறப்பட்டது. இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வசனத்தோடு சேர்ந்து 7 வசனங்களாக கொண்டுள்ளது. மேலும் இதற்கு பல பெயர்களும் உண்டு. உம்முல் கிதாபு, சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆனுடைய தாய்ன்னு பல பெயர்கள் இந்த சூறாக்கு இருக்குது. இது உண்மையிலே இந்த அத்தியாயம் இறை வேதத்தை ஓத தொடங்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் கற்றுத்தந்திருக்கும் ஒரு இறைஞ்சுதலே ஆகும். திருமறையில் ஆரம்பத்திலேயே இந்த அத்தியாயம் வைக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் இந்த வேதத்தின் மூலம் நீங்கள் உண்மையிலே பயன்பெற விரும்பினீர்களாயினால் முதலில் இறைவனிடம் இந்த இறைஞ்சுதலை புரியுங்கள் என்று அறிவுறுத்துதலாகும். மனிதன் இயல்பாக யாரிடம் எந்த பொருளை வேண்டி பிரார்த்திக்கிறான், தான் எந்த பொருளை விரும்பி ஆசைப்படுகிறான், அந்த பொருளாகவும் ஆற்றல் மிக்க எந்த சக்தியிடம் அந்த பொருள் இருப்பதாக உணர்கிறானோ அந்த சக்தியிடமும் பிரார்த்திக்கிறான். குர்ஆனின் தொடக்கத்தில் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருப்பது மனிதன் சத்தியத்தை தேடும் மனநிலையுடன் இந்த வேதத்தை ஓத வேண்டும் என்றும், ஞானத்தின் ஊற்றாய் திகழ்பவன் இறைவன் ஒருவனே என்ற அவனிடமே நேர்வழி காட்டும்படி கோரியவனும் இதனை ஓதத் தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதை போன்றுள்ளது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அடியானிடமிருந்து எழுகின்ற வேண்டுதலாகும். அதற்கு இறைவனிடமிருந்து அளிக்கப்படும் பதில திருக்குர்ஆன். அடியான் என் இறைவா எனக்கு நேர்வழி காட்டு என இறைஞ்சுகிறான். அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கும் வகையில் நீ என்னிடத்தில் வேண்டிய நேர்வழி இதுதான் என்று குர்ஆன் முழுவதையும் அவன் முன் இறைவன் வைத்துள்ளான். அதாவது அடியான் இறைஞ்சுகிற இந்த வேண்டுதலுக்கு பதிலாகவே இந்த குர்ஆன் முழுவதும் அமைந்துள்ளது. அடியான் தன் இறைவனிடம் தனக்கு வழிகாட்டும்படி இறைஞ்சுகின்றான். அதற்கு பதிலளிக்கும் வகையில் இறைவன் இந்த குர்ஆன் தன் அடியானுக்கு வழங்குகிறான். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அனைத்து புகழும் அகிலங்களின் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி ஆவான். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் இல்லை, நெறித்தவறியோர் வழியும் இல்லை.